ஹாய் காய்ஸ், இன்னைக்கு சூப்பரான டெசர்ட் பண்ண போகிறோம். கேரட்டில் குலோப் ஜாமுன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 5 கேரட் எடுத்து தோல் நீக்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு 2 டேபிள் ஸ்பூன் சுகரு, 2 ஏலக்காய், கொஞ்சோண்டு பால் ஊற்றி கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் கொஞ்சம் பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் வச்சு அதில் நெய் போட்டு அரைச்சி வச்ச அந்த விழுதை வந்து இதுக்குள்ளே போட்டு நல்லா வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். அது கெட்டியான ஸ்டேஜில் வந்துட்டு 6 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நான் வந்து ரவை போட்டிருக்கேன். ரவை போட்டு அதையும் வந்துட்டு நல்லா வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுவும் கெட்டி ஆனோனையும் அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் கையில் நெய் தடவிட்டு நல்லா ரவுண்டாக வந்து பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் வச்சு 1/2 லிட்டர் பால் ஊற்றி பால் நல்லா காஞ்சனையும் 10 ரூபா பால் பாக்கெட் ஒரு பால் பாக்கெட் போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சுகரு, கஸ்டர்ட் பவுடர் வந்து நல்லா வந்து பாலில் வந்து நல்லா கலக்கி இதில் வந்து ஊற்றிருக்கேன். இதெல்லாம் ஊற்றி நல்லா கெட்டியான ஸ்டேஜில் வந்துட்டு ஆல்ரெடி உருண்டை பிடிச்சி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த உருண்டையெல்லாம் எடுத்து இதுக்குள்ளே வந்து போட்டுறணும். அந்த குலோப் ஜாமுன் வந்து இதுக்குள்ளே போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துட்டு அதுக்கு மேலே நம்மளுக்கு தேவையான நட்ஸ்லாம் தூவி நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.